ஹாய், இன்றைக்கி பார்க்குற போகிறது வந்து பார்த்திங்கன்னா பல்சர் 190 BS6 மாடலு. இது என்ன கம்ப்ளைண்ட்னா, செல்ஃப் அடிக்கால பார்த்திங்கன்னா மீட்டர்லாம் டோட்டலாக ஆஃப் ஆகிடும். செல்ஃப் எடுக்காது, ஹார்ன் அடிக்காது, இண்டிகேட்டர் எரியாது, எதுவுமே ஒர்க் ஆகாது. பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து போயிடும். நீங்கள் நார்மலாக சாவி போட்டு ஆன் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆகும். இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும், ஹார்ன் அடிக்கும், எல்லாமே அடிக்கும். ஆனால் செல்ஃப் அடிச்சிங்க அப்படின்னா ஃபீஸ் போயிடும். இந்த மாதிரி ஃப்ளிங்க் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் போகுது லைட்டிங் பீஸ். இது செக் பண்ணால பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடு சுவிட்ச் மோடு நான் செக் பண்ணால பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டைம் எடுத்தது செக் பண்ணுறதுக்கு. இந்த ரைட் சைடு சுவிட்ச் மோடில் இது வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துடுது அப்படின்னா நீங்கள் ஷார்ட்டாக நீங்கள் இது பார்த்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கோசரம் இந்த வீடியோ. நீங்கள் லேட்டாக தேவையில்லை, ரொம்ப நேரம் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் ஒன்று ஒன்றா செக் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடு சுவிட்ச் மோட் தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இது மெல்ட் ஆகிடுச்சு, உருகிடுச்சு. அப்படி இது செல்ஃப் அடிக்கால என்ன ஆகுதுன்னா டைரெக்ட் ஆகிடுது இல்லை, அப்போ டோட்டலாக ஃபீஸ் போயிடுது. இந்த மாதிரி ஃபீஸ் ஆகிடுது எல்லாமே. அது வந்து நீங்கள் இந்த சுவிட்ச் மோட்டை மட்டும் மாற்றி விட்ருங்க, சரிங்களா? சில ECU இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வராது. ECUவில் வந்துச்சு அப்படின்னா வந்து ஸ்டார்ட் ஆகாது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து இந்த ரைட் சைடு சுவிட்ச் மோட்டை மட்டும் மாற்றி விட்டுருங்க, சரிங்க? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே.